சாலையை பாத்தியா? என்ன வேலை என்ன வேலை? அரை குறையான வேலை, அரை குறையான வேலை. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். நெடுஞ்சாலை துறையை கண்டித்து நடக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். நெடுஞ்சாலை துறையில் அரை குறை வேலையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். வரியை மட்டும் வாங்குற, உயிரையும் வாங்குற. விபத்துகளை பாத்தியா? சாலையில் நடக்கும் விபத்துகளை அடைத்து பேரிகேட பாத்தியா? சாலையை மறைத்து காவல்துறைக்கு நன்றி சொல்கிறோம். காவல்துறை எடுத்த நடவடிக்கை பாராட்டுகிறோம். பாராட்டுகிறோம் 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 பாராட்டுவோம். காவல்துறையின் செயல்பாட்டை நெஞ்சார பாராட்டுவோம். நெடுஞ்சாலை துறையே அரை குறை வேலையை பாத்தியா? பாத்தியா? சர்வீஸ் ரோடை பாத்தியா? அரை குறை வேலையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மக்கள் நாங்கள் கண்டிக்கிறோம். வரி செலுத்தும் மக்கள் நாங்கள். மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பில் மூத்த சமூக ஆர்வலர் என்ற முறையில் பல்வேறு கோரிக்கைகளை முழக்கமிட்டு, குறிப்பாக குரோம்பேட்டை போஸ்ட் ஆபீஸ் அருகில் உள்ள சர்வீஸ் சாலையை சீரமைக்க வேண்டும், செப்பனிடப்பட வேண்டும் என்று கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். ஆனால் நேற்று வரை எந்த நடவடிக்கையும் நெடுஞ்சாலைத்துறை எடுக்கவில்லை. அதனால என்ன செஞ்சோம்? ஒரு திட்டமிட்டு இன்று தலையிலே காயக்கட்டு கட்டி ஒரு கண்டன கூட்டத்தையும் தோற்றம் எழுப்பும் போராட்டத்தையும் நடத்த தீர்மானித்தோம். இதை கேள்விப்பட்ட காவல்துறை மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து உடனடியாக இந்த சாலையை செப்பனிடப்பட வேண்டும் என்று கோரிக்கையை கமிஷனர் அவர்கள், இன்ஸ்பெக்டர் அவர்கள், நம்மளுக்கு குரோம்பேட்டை காவல்துறை இன்ஃபார்ம் பண்ணத்தின் அடிப்படையில நேற்றுக்கு வேலையை ஆரம்பிச்சு அரைகுறை நிலையில விட்டுட்டாங்க. ஒரு பகுதி செப்பனிட்டு இருக்காங்க, இன்னொரு பகுதி அப்படியே விட்டுருக்காங்க. இந்த வேலை சரியில்லை. அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் தான் வந்தோம். ஆனால் நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல போறது இல்லை. இந்த வேலை முழுதுமாக முடிக்கப்பட வேண்டும். சாலை சீராக விபத்துகள் எதுவும் நடக்காதவாறு அவங்க பார்த்துக் கொள்ளணும். ஆனா துரதிருஷ்டவசமா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, பேரிகேட போட்டிருக்காங்க, இடத்த சுருக்கிட்டாங்க. இதே மாதிரி குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டில் இருபுறத்திலும் பேரிகேட் போட்டு யாருமே பயன்படுத்த முடியாத நிலையில உருவாக்கிட்டாங்க. இது யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. கார் பார்க்கிங், இரெகுலர் பார்க்கிங், இல்லீகல் பார்க்கிங் என்று சொல்லி அதுக்காக தடுப்பு போட்டேன்னு சொல்றோம். அதை எங்களுக்கு ஏற்கக்கூடிய மனநிலையில இல்லை. நாங்க அது தவறு. இப்ப பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் காலியா கிடையாது. சர்வீஸ் ரோட்ல யாரும் போட முடியல. இங்கேயும் அதே சர்வீஸ் ரோடு சுருங்கி போச்சு. என்னதான் பண்றாங்க நெடுஞ்சாலைத்துறை? ஒரு ஐடியாவே இல்லை. கோடி கோடியா செலவழிக்கிறாங்க. ஆனா இந்த சாலையை செப்பனிடுவதற்கு மனமில்லை. அதனால அவர்களுடைய அரைகுறை வேலையை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து இந்த சாலையை முழுதுமாக சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து, இந்த வேலை இந்த வாரத்துக்குள்ள நடக்கலன்னா மீண்டும் இதே இடத்தில் கூடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம். காவல்துறைக்கு இந்த வேலையில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.